ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் உற்சாகமா இருக்கணும்னு விரும்புகிறார். பரிதாபமா வாழ்றத ஆண்டவர் விரும்புவது இல்லை. அவருடைய பிள்ளை நல்ல உற்சாகமா இருக்கணும். ஆமென். அப்ப இந்த சோர்வுக்கு காரணம் என்ன? பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபத்தால் அவர்களை அடித்தேன்னு ஆண்டவர் சொல். மனம் போன போக்கிலே அக்கிரமம் தேவனுடைய அடியை, சிச்சையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். அப்போ அடி வாங்கும்போது நமக்கு எப்படிதான் இருக்கும்? சோர்வு வந்துடும். குறிப்பா பொருளாசை என்னும் அக்கிரமம் என்று இங்கு எழுதியிருக்கிறது. அது கர்த்தர் வெறுக்கிற ஒரு பெரிய அக்கிரமம். இந்த பொருளாசை என்னும் அக்கிரம நிமித்தம் கடும் கோபமாய் அடித்த நம்ம வாழ்க்கையில் அக்கிரமம் வரும்போது பாவம் அது சாபமாக மாறும். பாவத்தின் விளைவாய் வருகிற ஒரு சாபம் தான் சோர்வு. ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்வாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் சோர்ந்து போகாதேன்னு தான் ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை ஒரு வியாதியா இருக்கலாம், ஆண்டவருடைய சிச்சை, ஆனா கர்த்தர் குணமாக்கிடுவார். சோர்ந்து போகிறது விருப்பம் இல்லை. தேவன் சோர்வை விரும்பாதவர். அல்லேலூயா.